பிக் குயின் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாதம் மீந்து போயிடுச்சு, அதை வேஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்கள் தண்ணியில் போட்டிருந்தாலும் தண்ணி ஊற்றாத சாதமாக இருந்தாலும் சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணலாம். இதுக்கு அந்த சாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியில் இருந்தால் அதிலேருந்து புளிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை சாதமாக இருந்தால் ஊற்று விட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பிரிஞ்சி இலை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். 2 லவங்கம், ஒரு பட்டை, சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நம்ம ஸ்பைஸ் எல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது பிரியாணிக்கு உண்டான அத்தனை டேஸ்ட்டும் அதில் கிடைக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு நாம் இந்த ஸ்பைஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விடலாம். நீங்கள் இதோட வேணால் கல்பாசி லைட்டாக சின்னதாக இது பண்ணிக்கணும். சாதம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அளவை சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்பைஸை ஆட் பண்ணணும். இப்படியெல்லாம் போட்டு நம்ம நார்மலாக தாளிக்கிறத விட இந்த பிரியாணி ஸ்பைஸ் எல்லாம் போட்டு தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும். இடித்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் அல்லது நீங்கள் சின்ன வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது நம்ம பிரியாணிக்கு உண்டான அத்தனை இதையும் இதில் சேர்த்து செய்கிறோம். இப்போ ஒரு சிலர் பழைய சாதத்தை சும்மா வெங்காயம் மிளகா மட்டும் போட்டு தாளித்து சாப்பிடுவாங்க. அதை விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது போதும். காரத்துக்கு ஏற்ற கொஞ்சம் சாதத்துக்கு இது போதும். 1 கப் சாதத்துக்கு இது போதும். ஒரு 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கும்போது இந்த தக்காளி கொஞ்சம் குழஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் டைப்புக்கு வரணும். அப்போ தான் அது சாதத்தோட இதாகும், பிடிக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரும். இப்போ சாதத்தை நம்ம வேஸ்ட்டாக கீழே எடுத்து கொட்டுறதை விட இந்த மாதிரி செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி டைப்லேயே இருக்கும். இப்போ அது மசிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதோடு கலந்துக்கலாம். இது நான் தண்ணியில் கலந்த சாதமும் ட்ரையான சாதம் ரெண்டும் சேர்த்து தான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் தண்ணியில் கலந்த சாதமாக இருந்தாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியை புழிஞ்சி எடுத்துடணும். அதே மாதிரி ட்ரை சாதமாக இருந்தாலும் நல்லா பளபளப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த சாதமாக இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாதம் இன்னும் பளபளப்பு கொடுக்கும், நல்லா ட்ரையாக இருக்கும். இது எல்லாம் ஒன்று போல் அப்படியே கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அந்த தக்காளியோடு இந்த சாதமும் சேர்ந்து நல்லா பாண்டிங் ஆகிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஆன உடனே மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், இது நல்லா கிளறி கொடுத்து நல்லா பாருங்கள், சாதம் பாருங்கள் பளபளன்னு இருக்குது. அதாவது களி மாதிரி பிடிக்காமல் இதில் சேர்த்து எல்லாம் இது பண்ணும்போதே நல்லா பளபளப்பு கொடுத்துரும். பாருங்கள், இப்படி சூப்பராக ட்ரையாக இருக்குது. பாருங்கள், பிரியாணி எந்த மாதிரி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி இருக்கும் சாதம். நீங்கள் வேணால் லைட்டாக நீங்கள் புதினாவும் கூட போட்டிருக்கலாம், போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், சாப்பிட இது பண்ணியாச்சு. சேம் வெஜ்ஜு பிரியாணி நீங்கள் எப்படி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும், குஸ்கா எப்படி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதில் கொடுக்கும். நீங்கள் வேணால் அப்படியே செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பிக் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.